ஒரே ஒருத்தர் இருக்காங்க பாருங்க, அது அம்சங்கள் மட்டும் தான். நமக்கு அரசியல் தெரியாம நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. இன்னும் அரசியல் அண்ணனுடைய படுகொலைக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த ஒரு போராட்டம் இல்லை, தொடர்ந்து இன்னும் 1000 போராட்டம்னாலும் அண்ணனுக்காக வந்து 1000 இளைஞர்கள், லட்சம் இளைஞர்கள் மாவட்டமா போராட்டம் பண்ணி இருப்போம். நிரந்தர பொதுச் செயலர் அந்நியர் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஆணைக்கிணங்க திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாநில தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் மைக்கேல் தாஸ் அவர்களே, திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் அரி அவர்களே, மத்திய மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் மைக்கேல் அண்ணன் அவர்களே, மாநில மற்றும் ஒன்றிய நகர செக்டார் பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சமத்துவ தலைவரினுடைய படுகொலை நம்ம எல்லாரும் வந்து ரொம்ப ஆழ்ந்த துக்கத்தில் ஆழ்த்துச்சு. இந்த தமிழக அரசு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் சரியா பண்ணல. இந்த வழக்கை வந்து புலன் விசாரணையே சரியா பண்ணல. இதை கண்டிச்சு நம்ம என்ன செய்யறோம், மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தின்னு இருக்கிறோம். யாரை கண்டிக்கிறோம்னா, இந்த தமிழக அரசுல உள்ள காவல்துறையை முதல்ல கண்டிக்கிறோம். நம்ம மக்கள் மீது சின்ன ஒரு வழக்கு போட்டா கூட காவல்துறை வீடு தேடி வந்து அவனை தொந்தரவு பண்ணுது, அவனை அரெஸ்ட் பண்ணுது, அவனுடைய கை காலை உடைச்சி அவனை வந்து கூட்டிட்டு போய் சிறைப்படுத்துது. ஆனா சமத்துவ தலைவர் எல்லா புகழும் சமத்துவ தலைவர் தான் சேரும். என்னடா சமத்துவ தலைவர் நம்மளை அரசியல் படுத்திட்டாரு. அதனால இங்க இருக்கிற திராவிட மாடல் அரசுக்கு அது பெரும் சவாலா இருக்குது. அந்த சவாலை எதிர்கொள்ள முடியல அவங்களால. அதனால தொடர்ந்து நம்மள என்ன செய்யறான், இழிவுபடுத்துறான். சிபிஐ வழக்குக்கு மாத்துன்னு உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்ணுது. அந்த ஆர்டரை நடைமுறைப்படுத்தணும்னா 15 நாள்ல அதை நடைமுறைப்படுத்தணும். ஏன் இந்த தமிழக அரசு அதை நடைமுறைப்படுத்தல? முதல்ல ஒரு கேள்வி நமக்குள்ள வரணும். ஏன் வரலன்னா, இந்த கொலை வழக்குல தமிழக அரசுல முக்கிய அமைச்சர்கள் இதுல முக்கிய பங்கு இருக்கு. எல்லாரும் வெளிப்படையா பேசிட்டாங்க, நிறைய விஷயம் நிறைய ஆர்ப்பாட்டம் நம்ம பண்ணிட்டோம். ஆனா அந்த அமைச்சரை ஒரு துளி விசாரணை கூட இதுவரை உட்படுத்தல இந்த தமிழ்நாடு காவல்துறை. ஏன்னா காவல்துறையுடைய அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிற திராவிட மாடல் அரசனுடைய தலைவர் தான் இந்த காவல்துறை அமைச்சர். மாத்த சொல்றாங்க. ஆனா மாற்ற என்ன செய்யறாரு, அந்த ஆவணங்களை ஒப்படைக்காம உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இந்த வழக்குக்கு மேல்முறையீடு பண்றாரு. ஏன் மேல்முறையீடு பண்றாருன்னு நம்மளாம் கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன்னா இந்த கொலை வழக்குல, இந்த அரசியல் படுகொலை வழக்குல முக்கியமா தொடர்புல இருக்கிற முக்கியமான புள்ளிகள் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து அரசுக்கும் தெரியும், இங்க இருக்கிற உளவுத்துறைக்கும் தெரியும். ஆனா அப்படி இருந்தோம் இந்த அரசு வந்து நம்மளால இந்த ஜெய்பீம் மாடல் வந்து தோத்து போயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கு மாற்றாக திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இன்னைக்கு ஜெய்பீம் மாடல தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய கணவர் இருந்த துக்கத்தை கூட பொருட்படுத்தாம சமத்துவ தலைவருக்கு நீதி கிடைக்கணும்னு இந்த மக்களை நல்வழிப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறோம், ஸ்காட்லாந்துக்கு நிகரான போலீஸ்ன்னு நீங்க அடிக்கடிக்கும் தலைமைச் செயலகத்துல சொல்றாரு திராவிட மாடல் அரசுடைய தலைவர். ஸ்காட்லாந்து கூட நீங்க ஒரு இதுவும் கிடையாது. சும்மா எல்லாரையும் ஏமாத்திட்டு இந்த அரசு வந்து மத்தன போக்கா செயல்படுறீங்க. இந்த காவல்துறை தொடர்ந்து எங்களை இழிவுபடுத்தணும்னு நினைச்சீங்கன்னா, நாங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுவதும்
எல்லா இடத்துலயும் பண்ணுவோம். ஜூலை 5 சமத்துவ தலைவர் படுகொலை செஞ்சாங்க. நீங்க பாருங்க, சமத்துவ தலைவருடைய படுகொலை ஜூலை 5ஆம் தேதி நடந்தது. எஸ்பி இருக்கிற எல்லா போலீஸும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு அசம்பாவிதம் நடக்கல, ஒரே ஒரு பஸ் எரிக்கல. இதெல்லாம் எங்களை சமத்துவ தலைவர் வழி நடத்தின ஒரு அரசியல் தான். இதெல்லாம் கவனத்துல வச்சுங்க. நாங்க நிச்சயமா களத்துல இறங்கி போராடினோம்னா தமிழ்நாடு தாங்காது. அதனால உடனடியா இந்த வழக்க சிபிஐயிடம் ஒப்படைங்க. இது நாங்க தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில கட்சியின் சார்பாக கடுமையான ஆட்சேபனை தெரிவிக்கிறோம். ஜெய் பீம், ஜெய் பாரத்.